நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் இப்போ ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாண்ட T20 மேட்ச்ல கடைசி பந்தில் இதுவரைக்கும் T20 வரலாற்றிலேயே யாருமே பார்க்காத ரொம்ப பெரிய உலக சாதனையை நிகழ்த்தி இந்த உலகையே இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இன்டர்நேஷனல் சிறந்த ஸ்பின் போலராக கருதப்படுற ரஷித் கான் அவரே நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷனுக்கு பந்து போட முடியாது அப்படின்னு இன்னைக்கு வெளியேறியிருக்காரு. ஸோ இந்த அதிசய சம்பவத்தை இன்னைக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி இரண்டு பேருமே மைதானத்தில் இருந்து மிரண்டு போய் பார்த்துருக்காங்க. அதாவது நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் இரண்டு அணிகளுமே ஃபர்ஸ்ட் T20 மேட்சை இண்டோரில் 11ஆம் தேதி விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க அதே இண்டோரில் நம்ம இந்திய ஏ பிரிவு அணிக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அணி தற்போது இன்னைக்கு T20 மேட்ச்ல ஈடுபட்டிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் தான் ஓப்பனராக களம் இறங்கியிருந்த நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் ஆரம்பத்தில் இருந்தே ஆப்கானிஸ்தான் அணியின் போலர்கள் எல்லாருடைய பந்தையுமே அதிரடியா விளையாண்டு ஈவு இறக்கம் இல்லாம சர்ரு சருன்னு சிக்ஸர்களை பறக்க விட்டு எப்படி நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக IPL ஃபைனல்ல சாய் சுதர்ஷன் நம்ப முடியாத ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டாரோ அதே மாதிரியான இன்னிங்ஸ் தான் இன்னைக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக சாய் சுதர்ஷன் வெளிப்படுத்தியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் 15 பந்துக்கே சாய் சுதர்ஷன் அவருடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணாரு. இப்படி இருக்க 35வது பந்துல சாய் சுதர்ஷன் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண அடுத்த 21 பந்துக்கே சாய் சுதர்ஷன் அவர் 150 ரன்னை கடந்தாரு. இப்படி இருக்க முக்கியமா சாய் சுதர்ஷன் ரஷித் கான் அவருடைய பால்ல எல்லாருமே பேட்டிங் பண்ண கஷ்டப்படுவாங்க. ஆனா கொஞ்சம் கூட துளி பயம் இல்லாம ரஷித் கான் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லின் 2 ஓவர்கள்ல 6 சிக்ஸரை சர்ரு சர்னு ரஷித் கான் அவருடைய போலிங்ல பறக்க விட்டிருந்தாரு. இப்படி இருக்க இரண்டாவது ஸ்பெல்ல முதல் ஓவர்ல 4 சிக்ஸர்கள் சாய் சுதர்ஷன் ரஷித் கான் அவருடைய பால்லையே அடிக்க, அதுக்கப்புறமா மீதி இருக்கிற ஓவரை போட வந்த ரஷித் கான் அதுக்கப்புறமா பால் தூக்கி போட்டுட்டு நான் பந்து போடல அப்படின்னு ஃபீல்டிங் பண்ண போயிருக்காரு இன்னைக்கு ரஷித் கான். இப்படி இருக்க ஆட்டத்தின் கடைசி ஓவர்ல சாய் சுதர்ஷன் அவர் 100 அடிக்கிறதுக்கு 13 ரன்கள் தேவைப்பட்டிருந்தது. இப்படி இருக்க நவீன் உல் ஹக் அவர் போட்டிருந்த அந்த ஓவர்ல கம்ப்ளீட்டா எல்லா பாலையுமே பர்ஃபெக்டா யார்கரா போட்டதால சாய் சுதர்ஷன் ரன் எடுக்க கஷ்டப்பட்டாரு. ஆனாலுமே மேட்சின் கடைசி பால்ல 2 ரன்கள் தேவைப்பட்டிருந்தது. அந்த 2 ரன்னையுமே சாய் சுதர்ஷன் அவர் ஓடியே எடுத்து T20 ஆட்டங்கள்ல 100 அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ரெக்கார்டா ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இன்னைக்கு நடந்த இந்த T20 மேட்ச்ல நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் நிகழ்த்தி இருந்திருக்காரு. ஸோ இந்த பரபரப்பான நம்ப முடியாத சம்பவத்தை இண்டோர்ல பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருமே சாய் சுதர்ஷன் அவருடைய இந்த அபாரமான பேட்டிங்கை பார்த்து ரொம்பவே மிரண்டு போயிருந்தாங்க. இப்படி இருக்க 20 ஓவருக்கு 308 ரன்கள் கம்ப்ளீட்டா நம்ம இந்திய ஏ பிரிவு அணி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக எடுத்திருந்தாங்க. அந்த வகையில் நம்ம இந்திய அணியில ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மனா சாய் சுதர்ஷன் தற்போது அவர் நிகழ்த்தியிருக்க இந்த ரெக்கார்டு நிச்சயமா அடுத்து அவர் நம்ம இந்திய அணியில இடம் பிடிக்க இது ரொம்ப உதவியாக இருக்கும்.